அன்னைக்கிலியாக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. ஆனா எங்களை மறந்துடாதீங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரோம் அன்னைக்கிலியாக்கா. அண்ணா தின்பட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா போற வழியில அவங்க சாப்பிட்டு கொடுத்து விடு. அதெல்லாம் ஒண்ணு வேணானே. ஏன் தங்கச்சி வேணாங்கிற? நல்லா இல்லையா? ஐயோ, அம்புட்டு தேவாமிர்தமா இருந்துச்சு. நான் கூட இந்த அளவுக்கு சூப்பரா சமைக்க மாட்டேன். அம்மா, அப்ப நாளையில இருந்து அன்னைக்கிலியாக்காட்ட டியூஷன் சேர வந்துறியா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? என் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ தான் சமைக்க கத்துக்கணும். நீ வேணா இந்த அக்காட்ட வந்து சமைக்க கத்துக்க. அப்புறம் ஜீவா கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோம், மறக்காம வந்துடணும். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டியே? ஜீவா கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி. அவ என் பொண்ணு இல்ல, அவ சொல்லிட்டா. நான் தான் முன்ன நின்று நடத்தணும். ஆமா ஆமா. கல்யாணம்னு சொன்னது ஜீவாவுக்கு வெக்கத்தை பாருங்க, பின்ன இருக்காதா? இங்க பாரு ஜீவா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேரனோ பேத்தியா எனக்கு பெத்து கொடுத்துரு. அது போதும் எங்களுக்கு. கண்டிப்பாமா. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு மாசத்துல நல்ல முகூர்த்தமா பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களும் வந்து ஒரு 10-15 நாள் எங்க வீட்டுல வந்து தங்க வரீங்களா? தாராளமா வரோம். வந்து கையிலையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஜீவாவையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இப்ப நேரா வைத்தியர் வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாண்ணே. இன்னும் தேனுக்கு அவர் இன்னும் பார்த்து மருந்து கொடுக்கல. போய் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம். திரும்பி இங்கிட்டு வர முடியாது, அதனால தான் இப்பயே சொல்லிட்டு கிளம்புறோம். சரிங்க. அம்மா, அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த புடவை நல்லா இருக்கே. அப்பாடா ஜீவா, இப்ப வச்சு என்னைய கேட்டியே. இந்த புடவை தான் என் கல்யாண புடவை. என்ன, கல்யாண புடவையா? ஆமா, உனக்காக தான் நான் கட்டியிருந்தேன். கல்யாண புடவை சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆமாக்கா, இந்த புடவை எங்க எடுத்திய? நம்ம காரைக்குடி சைடு தான் எடுத்தேன். அப்படியா? அப்ப புத்தம் புதுசோட அப்படியே இருக்கு. அங்க எடுத்தா எப்பவுமே நல்லா தானே இருக்கும். 25 வருஷமா நான் அதை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குக்கா. அப்ப பேசாம ஜீவாவுக்கும் கல்யாண புடவை அங்கேயே எடுத்துடலாமா? தாராளமா எடுத்துடலாம். அம்மா, ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் வைக்கும் போது எனக்கு 3 பட்டு புடவை வேணும். எதுக்குடி? ஆமா, என் கல்யாணத்துக்கு நீ நல்லபடியா பட்டு புடவை எடுத்து கொடுக்கல. அச்சோ, சரி எடுத்து தரேன். தேனுக்கு பட்டு புடவைனா அம்புட்டு இஷ்டமோ? ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க கிளம்பலாம், வைத்தியர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம்மா, போயிட்டு வரோம்ப்பா. சரிதா, பார்த்து போயிட்டு வாங்க. இப்பதாங்க எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. நம்ம ஜீவா வந்துட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்பாடா, இப்பதான் மூஞ்சி நல்லா கலையா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரல இருலன்னு மூக்க தொடச்சுக்கிட்டு மும்முன்னு உட்காந்துருந்த. பின்ன என்ன பண்றது? நம்ம யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கணும், அவங்க தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்புறம் அவங்களே என்னை சந்தோஷப்படுத்திடுறாங்க. நல்லா பேச கத்துக்கிட்டானோ. ஏங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் வரப்போகுது, எதையாவது சீர் செய்யணும்ல? ஆமா, அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அப்ப என்ன செய்யலாம்? ஏதாவது நகை எடுத்து கொடுப்போமா? அது இல்லைன்னோ, எனக்கும் நகை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைத்தான். பிறகு நகை விற்கிற விலைக்கு எம்புட்டு நகை வாங்குறது? அதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளதான் அப்பா அம்மாவா நினைக்கிறா வேற. அவளுக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அதெல்லாம் புரியுது அண்ணோ, ஆனா நான் காசு கொஞ்சோண்டு சேர்த்து வச்சிருக்கேன். அது போதும்ல, அதை எடுத்து நகை வாங்கி அவளுக்கு போட்டு விடுங்க. புரியாம பேசாத அண்ணோ. என்னையா, என்னன்னு விவரமா சொன்னாதானே எனக்கும் தெரியும். நீ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்ல, கிட்னி ஒன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு கிட்னியை வச்சுதான் நீ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க. வைத்தியார் இப்போவோ அப்போவோ எப்ப வேணாலும் சொல்லிக்கிட்டு கிடக்குறாரு. நீ பாட்டுக்கு பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணிட்டா உனக்கு முடியாம வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அச்சோ, அதெல்லாம் பாத்துக்கலாமாமா. என்னோட சந்தோஷத்துக்காக ஜீவாவுக்கு ஏதாவது நகை செஞ்சு போடுவோமாமா அந்த காசுல. என்ன அண்ணா நீ இப்படி சொல்ற? நான் அது உனக்காக சேர்த்து வச்சதுடி. எனக்காக தானே சேர்த்து வச்சீங்க, இப்ப நான் தானே கேக்குறேன், கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கையில காசு இருக்காதே. ஏங்க மாமா, நம்ம ஊர்ல தான் பெரிய டாக்டரான வைத்தியரே இருக்காரு. அவரை தாண்டியுமா ஏதாவது எனக்கு நடக்க போகுது? இல்லதான், இருந்தாலும் நீங்க தயங்குறதே எனக்கு நல்லாவே தெரியுது மாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானும் நகை வச்சிருக்கேன்ல, அந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். சரி அண்ணா, நான் தரேன். அப்பாடா, என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இது என்னோட பெரிய ஆசை தெரியுமா? சரி, இப்போ ஆசை நிறைவேறிடுச்சுல? எங்க நிறைவேறுச்சு? கல்யாணத்துல என் கையால அவளுக்கு நகை போட்டு விடும்போது தானே ஆசை நிறைவேறும். சரி அண்ணா, சாப்பாடு இருந்தா சாப்பாடு வை. ஐயோ, என்ன மாமா சொல்றிய? நீங்க இன்னும் சாப்பிடலையா? இல்லையே. இல்லையே, நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சேனே. எப்ப வச்சா நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒன்னும் எனக்கு வைக்கல, சாப்பிடு சாப்பிடுன்னு ஜீவாவுக்கு தான் வச்சுக்கிட்டே கிடந்த. ஜீவா வந்ததும் என்னைய மறந்துட்ட. என்னை சாப்பிட்டியா உண்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அச்சோ,
சாரி மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேனே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல அண்ணா, உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா, இப்போ சாப்பாடு வை, நான் சாப்பிட்றேன். சரிங்க மாமா. பயமா இருக்கு. ஏங்க அர்ஜுன், உங்க கையை நான் பிடிச்சிக்கிட்டுமா? எதுக்கு? நவுந்து உட்காருங்க, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? ஓ சாரி சாரி. ஐயோ, ஒரே வெக்கமா வருது எனக்கு. அம்மா எதுக்கு இப்ப கால் பண்ணுது? எடுக்க வேண்டாம். எடுத்தோம்னு வையே, அவ்வளவுதான், தியேட்டர்ல இருக்கேன்னு கண்டுபிடிச்சிரும். அப்புறம் போய் அப்பா கிட்ட சொல்லி விட்டுரும். வேண்டவே வேண்டாம் சாமி, எடுக்கவே கூடாது போனை. நம்ம பாட்டுக்கு மூவியை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். கீதா பண்றது எனக்கு சரியாவே படல. என்ன பண்றது? நான் என்ன சொன்னாலும் அவ அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவர் நல்லவராகவே இருக்கட்டும், இருந்தாலும் இவ தேவையில்லாம போய் மனசை போட்டு குழப்பிக்கிறாளோன்னு பயமா இருக்கு. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான் சொன்னான். அப்படி இருக்கும்போது நான் சொல்றது ஏன் அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா? இதை இப்படியே விடக்கூடாது. பேசாமல் அவனை பண்ணுவான். அவரை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவன் முன்னாடி ஒப்படைச்சாதான் அவன் நம்புவான். அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவர் நல்லவராக இருந்தால் நானே விட்டுருவேன். அவர் மட்டும் மோசமானவராக இருந்தால் கண்டிப்பாக நான் கீதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். இதை தடுக்கணும்னா இதுதான் ஒரே வழி. கீதா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு கீதா அவங்க அத்தை பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் நல்ல பாசமாகவும் இருப்பான், பொறுப்பாகவும் கீதாவை பார்த்துக்குவான். ஏன் கீதாவுக்கு அவனோட காதல் புரியவே மாட்டேங்குது? இவ இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இப்போ என்ன சொன்னாலும் அவன் மண்டைக்கு ஏறாது. பொறுமையாக தான் நம்ம அவளை டீல் பண்ணணும். போயிட்டு இந்த வந்துடுவேன்னு சொல்லிட்டு போச்சு. போனவ தான். மத்தியானம் வந்துடுவேண்டி, அது வரைக்கும் உங்க மாமாவை பார்த்துக்கடி. என்ன செம்பா அப்படின்னு அக்கா சொன்னுச்சு. பார்த்துக்க தானே சொன்னுச்சு மாமாவை. சரி போனா போது, அந்த ஒற்றைக்குறிச்சி மாமாவை பார்த்துக்கலான்னு பார்த்தா அவரு என் உயிரே எடுக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா செம்பா அதை கொண்டா, செம்பா இதை கொண்டா, செம்பா தலைவலிக்குது தைலத்தை எடுத்துட்டு வா, செம்பா வாய் நம்மங்குது காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஒரு மனுஷிய உட்கார விட்றானா அந்த மனுஷன்? என்னமாதான் எங்க அக்கா பாத்துக்குதோ தெரியலப்பா. நான் என்னமோ என் புருஷன் இல்லாம உண்டிகட்டையா வளர்ந்ததுனால எனக்கு இவர் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. சும்மா நம்மன்னு நமத்து வைக்கிறாரு இந்த மனுஷன். பார்க்கதான் ஆள் ஒல்லியா கிடக்குறாரு. வேலை வாங்குறதுல பழைய கில்லாடியா இருக்காருப்பா. செம்பா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளார அந்த மாமாவுக்கு மூக்கு வைத்துருச்சு. எப்பா முடியல சாமி என்னால. போனை பண்ணி அந்த அக்காட்ட கேட்போம் எப்பதான் வந்து தொலைவன்னு. போன் எடுக்குதா பாரு. என்னடி இங்க பாருக்கா, வைத்தியரை பாத்தியா இல்லையா? என்ன இல்ல செம்பா, இன்னமே தான் வைத்தியரை போய் பார்க்க போகணும். என்னக்கா சொல்ற? காலையில வெள்ளனே கிளம்புன, இன்னுமா வைத்தியரை பார்க்கல? ஆமாண்டி, நாங்க என்ன பண்றது, நாங்க வர நேரம் வைத்தியர் வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டா என்ன, அங்கதானே பாத்ரூம் இருக்கு, கதவை ஓப்பன் பண்ணி பார்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே. ஏய், உன் காதல என்னடி விழுவுது? நான் என்ன வெளிக்கு போயிட்டாரு நான் சொன்னேன்? வைத்தியரு வெளியே எங்கேயோ போயிட்டாருன்னு சொன்னேன். சரி சரி, வந்தாரா இல்லையா? வந்துட்டாரு, இப்ப அவரை தான் பார்க்க போறோம். அக்கா நீ தானே சொன்ன மத்தியானமே நான் வந்துடுவேண்டி அப்படி இப்படின்னு. ஆமா அப்படிதான் சொன்னேன். வைத்தியர் இருப்பாரு, காலையில பார்த்துட்டு அந்த அன்னக்கிளி அக்காவும் பார்த்துட்டு வந்துடலான்னு. அவர் என்னடானா மத்தியானம் வரைக்கும் ஆக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏக்கா என்னால சத்தியமா முடியலக்கா, மாமா என் உயிரை எடுக்கிறாருக்கா. ஏண்டி? ஏக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா காப்பி கொண்டா, டீ கொண்டா, ஜூஸ் கொண்டான்னு என்னை உயிரை வாங்குறாருக்கா. ஏண்டி அவரு உடம்பு சரியில்லாதவரை அப்படிதான் கேட்டுக்கிட்டு தான் கிடப்பாரு. நானா இருந்தேன்னா போட்டு கொடுத்துருவேன். உன் மாமா தானே எடுத்து போட்டு கொடுவேன். பாருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கால என்னால வேலை பார்க்க முடியாது. ஏண்டி அவர் உடம்பு சரியில்லாதவரடி, ப்ளீஸ் டி அவரை பார்த்துக்கடி. உன் மாமா தானே, எனக்காக பார்த்துக்க மாட்டியா? இந்த மாமாவை கிடைக்கிறதுக்கு எனக்கு கிடைக்காமே இருந்திருக்கலாம். என்னடி பதிலே காணா? சரி சரி, இன்னைக்கு பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருக்கு, என்ன பண்றது? செம்பா கேட்டுச்சா? சரி சரி போடி, வயசானவர் ஏதோ கேட்குறாரு, அவரெல்லாம் பார்த்துக்கணும்னா உனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். சரி வைக்கா, இவரை பார்த்து எனக்கு புண்ணியம் கிடைச்சா என்ன, கிடைக்காதுனா என்ன? எப்பா எனக்கு இந்த ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி போகுதுப்பா. செம்பா ஐயோ இந்தா வரேன் மாமா. எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன்.
இந்த கீதா எரும மாடு போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல. பெத்த அம்மா நான் அடிக்கிறேன் போனை எடுப்போம் என்ன ஏதுன்னு கேட்போங்கிற அக்கறையெல்லாம் கிடையாது. இவ தானே அடிச்சா அடிச்சுட்டு போவா, அப்புறமா நம்ம பேசிக்கிறோன்ற திமுரு சொல்லக்கூடாது, இலக்காரம். எல்லாருக்கும் நான் தான் தொக்கு. இப்ப புருஷனோட தங்கச்சி, புருஷனோட புள்ள, புருஷனோட அம்மாவுக்குள்ள நான் தொக்கு. இந்த கிழவி வேற வந்து உட்காந்துக்கிட்டு புளிக்குழம்பு போய் துவையில அரைச்சு கொடுன்னு. ஏன் சாம்பார் உள்ளார இறங்காதோ? ரொம்ப தான் பண்ணுது இந்த கிழவி. இதுக்கான எதையாவது ஒண்ணு பண்ணி விடணும்ப்பா. அத்தை, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லத்த, கீதாவுக்கு தான் போன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். வேலை நேரத்துல அவளுக்கு எதுக்கு போனை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை என்ன செய்ய சொன்னேன்? புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். இங்க என்ன உனக்கு வேலைங்கிறேன்? ஒன்றும் இல்லத்த, அவ எப்போ வருவான்னு தெரிஞ்சா உங்கள்கிட்ட சொல்லலாமேன்னு தான் போன் அடிச்சேன். வேற ஒன்றும் இல்லைங்கத்த. அவ வரப்ப வரட்டும். அவ வந்து புளிக்குழம்பு வைக்க போறா, நீ தானே வைக்கணும். போய் வேலையை பாருப்போ. சரிங்கத்த. வீட்டில் நான் ஒருத்தி இல்லைன்னா போதுமே, இங்கே நின்றுக்கிட்டு போன் பேசுறது, அங்கே போய் வெளியில போய் கதை பேசுறது. அப்பப்பப்பா, இந்த பொம்பளைங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. அதுவும் இவ இருக்கா பாரு, எந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லப்பா. வேலை பண்ணணும்னா மேல் வலிக்கும் போல இவளுக்கு. அப்பப்பப்பா. இன்னும் கிச்சனுக்கு போய் பார்ப்போம், இல்லைன்னா அங்கேயே நின்றுக்கிட்டு போன பேசிக்கிட்டு கிடப்பா. வந்ததும் நல்லதா போச்சு. அதனால தான் இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா நான் பாட்டுக்கு உட்காந்து டிவியை தான் ஆன் பார்த்துக்கிட்டு வந்திருப்பேன். அப்புறம் 3 மணிக்கு கொண்டாந்து சோத்த நிட்டுவா. எப்பா, இவளெல்லாம் விரட்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா, அப்பதான் வேலை ஒழுங்கா நடக்கும்.